சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவர் வெட்கப்படுத்தாமல் நடத்துகிற காரியம் சிறுமைப்பட்டவர்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டாகும். நம்ம ஊழியம் சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை, அதுதான் இந்த வசனம் இப்படியாக சொல்கிறது. நான் எக்காலத்திலும் துதிப்பதை பார்த்து அவருடைய துதி எப்போது என் வாயில் இருக்கிறதை பார்த்து சிறுமைப்பட்டவர்களுக்கு ஒரு நம்பிக்கை, ஒரு மகிழ்ச்சி உண்டாகுமா? ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த சிறுமைப்பட்ட ஜனங்களுக்கு ஒரு நம்பிக்கை, ஒரு மகிழ்வு. எனக்கும் ஒரு ஆண்டவர் இருக்கிறார், எனக்கும் ஒரு மகிழ்ச்சியை நான் காணுவேன். அப்படி என்று சிறுமைப்பட்டவருடைய நம்பிக்கை, சிறுமைப்பட்டவருடைய மகிழ்வு நம்முடைய துதி, நம்முடைய கர்த்தரை நம்ம துதிக்கிற காரியத்தில் இருக்குது. இன்னைக்கு அநேகர் நம்ம நினைக்கிறோம், சுவிசேஷம் எப்படி அறிவிக்கிறது, கர்த்தருடைய நாமத்தை எப்படி பிரஸ்தாபப்படுத்துறது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நீங்கள் இயேசுவின் பேரிலே பாராட்டுகிற வைராக்கியம் எப்படிப்பட்டதாக இருக்கணும் அப்படின்னு நம்மளுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்டதாக இருக்கணும்னா, அவரை துதிப்பதிலே, அவரை ஸ்தோத்திரம் பண்ணுதிலே. நம்ம சும்மா ஒன்றும் ஆண்டவர் துதிக்க வைக்க மாட்டார். என்னுடைய பிள்ளைகள் அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படலை. நீங்களும் நானும் துதிப்பதற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என் முகம் வெட்கப்படலை. அவரை நோக்கி நான் பார்த்தபோது என்னுடைய முகத்தை அவர் வெட்கப்படுத்தலை. அதனால் நான் கர்த்தரை துதிப்பேன். அவருடைய துதி என்னாலும் என் வாயில் இருக்கும். 3 காரியங்க. கர்த்தர் நம்ம வெட்கப்படுத்தாத, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களை வெட்கப்படுத்தாமல் நடத்துவார். நாம் அவரை துதிப்போம், அவர் துதியை எப்போதும் வாயில் வைப்போம். சிறுமைப்பட்டிருக்கிற ஜனங்கள் இதை கண்டு ஒரு நம்பிக்கை அடைந்து அவர்கள் மகிழ்வார்கள். உன்னுடைய துதியை, உன்னுடைய ரட்சிப்பை, உன்னுடைய மீட்பை கண்டு அவர்கள் மகிழணும். இதுதான். நீ நமக்கு முன்பாக இருக்கிறவர்கள் ஏழையாக இருக்கலாம், பணக்காரராக இருக்கலாம், எப்படிப்பட்டவர்களாக இருக்கலாம், நம்முடைய வசதியை பார்த்து மகிழ்வர்கள் இல்லை, மகிழ செய்ய வேண்டிய அவசியமும் இல்லை. நம்முடைய வசதி, வாய்ப்புகள், நம்முடைய ஆசீர்வாதம், இதை பார்த்து சிரமப்பட்டவர்களுக்கு ஒரு நம்பிக்கை வரப்போறதில்லை. எதை பார்த்து நீ வெட்கமடையாத இருந்து கர்த்தரை துதிக்கிறத பார்த்து, கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுறதை பார்த்து தான் சிறுமைப்பட்டவர்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். நீ உலகத்தில் அநேகர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. யாருன்னு கேட்டிங்கன்னா, ஐஸ்வர்யவான்கள் அநேகர் இல்லை. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, ஐஸ்வர்யவான்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை காட்டிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைஞ்சிருமா. அப்போ யார் ஆண்டவருடைய நம்பிக்கையாக வராங்க, யார் ஆண்டவரை மகிழ்ச்சியாக வராங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஏழை வெட்கப்படாமல் உயர்த்தப்பட்டதை பார்த்து. அதான் அங்கே வசனம் சொல்கிறது, இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இக்கட்டுக்கெல்லாம் நீக்கலாக்கி ரட்சித்தார். ஏழைகள் கூப்பிடுகிற போது ரட்சித்தார். நீங்கள் அநேகர் நம்ம ஒரு சிறுமையானவர்களாக இருக்கலாம், ஆனால் நம்முடைய வாழ்க்கையில வெட்கப்படாத கிறிஸ்தவர்களாக நாம் இருக்கணும். நீங்கள் வாசியுங்கள், சங்கீதங்களின் புஸ்தகம் 22வது சங்கீதம் 5ஆம் வசனத்தை வாசிக்கும்படியாக உங்களை அன்பாக நான் அழைக்கிறேன். 22வது சங்கீதம் 5ஆம் வசனம். உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள். உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய பெரிய ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளை வெட்கப்பட்டு போக செய்யவே மாட்டார். அதை மட்டும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. நான் சொல்லுவேன், எத்தனை நம்ம குறைவுள்ளவர்களாக இருந்தாலும், எத்தனை நம்ம ஏழ்மையான சூழ்நிலையில் இருந்தாலும், ஒரு சின்ன இடத்துல இருந்தாலும், ஒரு சின்ன வேலையை செய்தாலும், ஒரு சின்ன வருமானத்தை செய்தாலும், நீ வெட்கப்படாத மகனும் மகளுமா இருக்கிறா என்கிறதுக்கு அடையாளம்னா, நீ துதிக்கிற மகனாக இருப்ப.
நான் கர்த்தரை எக்காலத்திலும் நான் ஸ்தோத்திரிப்பேன். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. இங்கே உம்மை நோக்கி கூப்பிட்டு நம்பினார்கள், உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். அல்லேலூயா. கர்த்தரை நம்புகிற பிள்ளைகள் எந்த காரியத்திலும் வெட்கப்பட்டு போகவே மாட்டீங்க. நம்முடைய பிள்ளைகளுடைய காரியமாக இருந்தாலும் சரி, நம்முடைய எதிர்காலமாக எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, கர்த்தர் மாத்திரம் நம்மை வெட்கப்பட்டு போகா. அவரை நம்பினவர்கள், அவரை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். அவர் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை நம்மளை வெட்கப்படுத்தவே படுத்தாது. எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்கள் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 45வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கும்படியாக உங்களை அன்பாக நான் கேட்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 45வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கும்படியாக உங்களை அன்பாக கேட்கிறேன். இஸ்ரவேலோ கர்த்தராலே நித்திய ரட்சிப்பினால் ரட்சிக்கப்படுவான். நீங்கள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பீர்கள். நீங்கள் என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் இந்த சரீரம் இந்த மண்ணிலே புதைக்கப்படுகிற வரைக்கும், இந்த ஆத்துமா தேவனிடத்திலே போகிற வரைக்கும், நான் சொல்லுவேன், உண்மையான கிறிஸ்தவன் சரீரம் மண்ணில போனா கூட அவனை வெட்கப்படுத்தாத கிறிஸ்தவன் வெட்கப்பட்டு போக மாட்டான். சதா காலங்களிலும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் அவன் வெட்கப்பட்டு போவதே இல்லைங்க. இதுதான் கிறிஸ்துவனுடைய பெரிய ஆசீர்வாதம். மரித்தான், ஆண்டவர் சொல்கிறார், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். அவன் கிறிஸ்தவர்களை பார்த்து அவன் நல்லாதான்பா இருந்தான், அவன் திடீர்னு போயிட்டான்பா அப்படின்னு உங்களை பார்த்து யாரும் சொல்ல முடியாது. அவன் எங்க தான் போனான்னு கேட்டீங்கன்னா அவன் போக வேண்டிய இடத்துல போயிருக்கிறான். என்ன நம்மளுடைய ஜீவன் முடிவிலே கூட இந்த கிறிஸ்தவ நம்பிக்கை நம்மளை வெட்கப்படுத்தாதுங்க, வெட்கவே படுத்தாது. நீங்கள் வாசியுங்கள், ஆதியாகமத்தினுடைய புஸ்தகம் 2வது அதிகாரம் 25வது வசனத்தை வாசிக்கும்படியாக உங்களை அன்பாக நான் அழைக்கிறேன். 2வது அதிகாரம். அவன் மனைவியும் ஆகிய இருவரும் நிர்வாணிகளாக இருந்தும் வெட்கப்படாதிருந்தார்கள். வெட்கப்படாம இருந்தாங்க. நீங்கள் அதே வசனத்தை 3:9 11 வரைக்கும் வாசிக்கும்படியாக உங்களை அன்பாக நான் அழைக்கிறேன். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு எங்கே இருக்கிறாய் என்றார். அதற்கு அவன் நான் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியா இருப்பதினால் பயந்து ஒளித்துக்கொண்டேன் என்றான். அப்பொழுது அவர் நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? போதும் சிஸ்டர், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? நீ வெட்கப்பட்டு நீ மறைந்து கொண்டிருக்கிறான். யார் சொன்னா நீ நிர்வாணி என்று? கர்த்தர் இந்த காலை வேளையில் நம்ம பார்த்து கேட்கிற வேலை. அநேக காரியங்களிலே அவன் சொல்ல முன்பு அவருடைய மகிமை அவர்களை நிரப்பி இருந்தது, அவன் வெட்கப்படாம இருந்தான். ஆனா இன்றைக்கு அவன் உண்மையாகவே மகிமை இழந்து போனான். ஆண்டவருடைய மகிமை இழந்து போனான். ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியை இழந்து போனான். ஆண்டவர் கூட உலாவுகிறதை இழந்து போனான். இதுதான் ஆண்டவருடைய அன்பு. இந்த கால வேளையில எனக்கு அருமையான தேவ ஜனமே, அவருடைய பிள்ளைகளை ஒருபோதும் வெட்கத்திலே நடத்தாத ஆண்டவர் என்பதற்கு உறுதி என்னன்னு கேட்டீங்கன்னா, அவன் நிர்வாணியா இருந்து வெட்கப்படாம இருந்தான். அதுக்கப்புறம் பிசாசானவன் அவனை வஞ்சித்து உண்மையாகவே தேவனுடைய மகிமை அகற்றப்பட்டு பின்பு நிர்வாணியாக போனான். ஆனா ஆண்டவர் அவனை பார்த்து கேட்கிறாரு, நீ நிர்வாணி என்று உனக்கு சொன்னது யார்? நிர்வாணி என்று சொன்னது யார்? நீங்க பாருங்க, தேற்றுகிற ஒரு காரியத்தை பெரிய மகா பெரிய தவறு செய்து விட்டான். தேவனுடைய மகிமையை இழந்தான், தேவனுடைய உலாவுகிறதை இழந்தான்.
தேவனுடைய துதியை இழந்தான், தேவனுடைய சத்தத்தை இழந்தான், தேவனோடு கூட உறவை இழந்தான். ஆனால் ஆண்டவர் பார்த்து கேட்குறாரு, உன்னை நிர்வாணி என்று யார் சொன்னது? யார் சொன்னதுப்பா? அதனால தான் நீங்கள் பிற்பாடு நீங்கள் வசனத்தை பார்த்தீங்கன்னா, அவர் மகிமையை இழந்து போனாலும் ஓடி போயிட்டு ஒரு ஆட்டை அடித்து அங்கேயே ரட்சிப்பை கொடுத்தார் ஆண்டவர். அவன் வெட்கத்தை நீக்கும்படியாக இயேசு கிறிஸ்துனுடைய சிலுவை மரணமானது, ஆட்டுக்குட்டியானவருடைய அடிக்கப்பட்ட காரியமானது ஜனங்களுடைய அவருடைய வெட்கங்களை நீக்குவதற்குண்டான காரியம், வெட்கப்பட்டு போயிருக்கிற காரியம். அதுதான் ஆண்டவர் உன்னை நிர்வாணி என்று அறிவித்தவன் யார் என்று சொல்லி அந்த பிள்ளையோடைய வெட்கத்தை மூடி ஓடி போய் ஒரு ஆட்டை, முதலாவது ஆடு அடிக்கப்பட்டது ஏதோனிலே. எதற்குனா நம்முடைய வெட்கத்தை மூடுவதற்காக. அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ ஜனமே, உன்னை நிர்வாணின்னு யார்ப்பா சொன்னது? யார் சொன்னது? நீ நிர்வாணி இல்லை என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவினுக்கு பலிக்கு அடையாளமாக ஏதோனிலேயே ஆட்டை அடித்து அந்த ஆட்டை தோலை கொண்டு அந்த சரீரத்தை மூடின ஆண்டவர். அல்லேலூயா. நம்ம அவருடைய பிள்ளைகளை ஒருபோதும் வெட்கத்திலே நடத்தாத ஆண்டவர். உண்மையாக இயேசுனுடைய பிள்ளைகள் வெட்கத்தில் இருக்க மாட்டாங்க, எந்த சூழ்நிலையில் வெட்கப்பட்டு போக மாட்டாங்க. சிறுமையாக இருந்தாலும் சரி, எளிமையாக இருந்தாலும் சரி, மகிமையாக அடுத்தவர்களுக்கு முன்பாக சிறுமைப்பட்டவர்களுக்கு ஒரு நம்பிக்கையாக இருப்பாங்க, சிறுமைப்பட்டவர்களுக்கு ஒரு உற்சாகமாக இருப்பாங்க. ஏனென்று சொல்லுவோமானால், துதிக்கிற பிள்ளைகள் வெட்கமடைய மாட்டாங்க, ஜெபிக்கிற பிள்ளைகள் வெட்கமடைய மாட்டாங்க, ஆண்டவரை நோக்கி கூப்பிட பிள்ளைகள் வெட்கமடைய மாட்டாங்க. நீ வெட்கமடையாத இருக்கிறதுக்கு அடையாளம் என்ன என்று சொல்லுவோமானால், இயேசுவின் நாமத்தினால நான் சொல்கிறேன், நீ வாழ்க்கையில துதித்து கொண்டே இருக்கணும். துதிக்கிற எங்க நீ எப்போ துதி இல்லையோ, எப்போ கர்த்தருடைய துதிக்கிற துதி நம்முடைய வாயில் இல்லையோ, நான் சொல்லுவேன், நம்ம வெட்கம் அடைஞ்சிருக்கிறோம்னு அர்த்தம். ஆண்டவரை துதிக்கிற பிள்ளைகள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, அவர்கள் வெட்கம் அடைவதில்லை என்று வேதம் அவரை நோக்கி பார்த்து வெட்கமடையாமல் இருந்தாங்க. அதுதான் நீங்கள் கவனிங்க. நிச்சயமாகவே மகிமை இழந்தான், அது கர்த்தருக்கும் தெரியும். பிசாசா அறிவான், ஆதாமா அறிவான், நான் நிர்வாணியாக இருக்கிறேன்னு சொல்லிட்டான், அவன் தெரிஞ்சு போச்சு. ஆண்டவர் சொல்லாரு, நீர் நிர்வாணி என்று உனக்கு சொன்னவன் யார் என்று சொல்லி ஓடி போய் அவனுடைய நிர்வாணத்தை மூடுவதற்காக முதலாவது பரிசுத்தமான ஒரு ஆட்டுக்குட்டியை கர்த்தர் அடித்து அவனை நிர்வாணத்தை அவர் மூடுகிறார். இது சிலுவைக்கு அடிக்கப்படுவதற்கு அடையாளம். பிற்காலங்களிலே இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வந்து அவர் அந்த பரிசுத்த ஆட்டுக்குட்டியானவர் அடிக்கப்படுகிற போது நம்முடைய எல்லா வெட்கமும் மூடப்படும் என்பதற்கு அடையாளம். அல்லேலூயா. இன்றைக்கு இயேசுவை சார்ந்திருக்கிறவர்களே, இயேசுவை நம்பிக்கையாய் கொண்டிருக்கிறவர்களே, ஏன் இந்த இயேசு கிறிஸ்துவை நம்புவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லுவோமானால், உனக்காக அடிக்கப்பட்டு உன்னுடைய எல்லா நிர்வாணத்தையும் ஆண்டவர் வெட்கப்படாதபடி மூடி இருக்கிற காரியத்தை கர்த்தர் மூலமாய் சிலுவையில் அவர் செய்தார். அல்லேலூயா. நீங்கள் அதனால தான் பாருங்கள், எத்தனை தவறு இருந்தாலும் சரி, நம்ம எத்தனை பின்மாற்றத்திற்கு போனாலும் சரி, தைரியமாக ஒரு மனுஷனிடத்தில் நாம் ஏதாவது செய்துவிட்டால் நம்ம திரும்ப போக முடியாது. ஒரு மனுஷனுக்கு விரோதமாக காரியம் செய்துட்டா மறுபடியும் அவன் முகத்தை முழிக்கவே முடியாது, அவனுடைய முகத்தை நான் முழிக்க முடியாது. ஆனால் நான் சொல்லுவேன், இந்த தேவன் அந்த இரக்கமும் கிருபையும் தயவும் நமக்கு சிலுவையிலே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவராக இருக்கிறபடியினாலே நீங்கள் வாசியுங்கள். லூக்கா சுவிசேஷ புத்தகம் 15வது அதிகாரம், லூக்கா சுவிசேஷ புத்தகம் 15வது அதிகாரம் லூக்கா சுவிசேஷ புத்தகம் 15வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கும்படியாக உங்களை அன்பான அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். தர வேண்டும் என்று சொன்னான். அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான்.
சில நாளைக்கு பின்பு நீங்க அதன் பிறகு நீங்க 17 21 நீங்கள் வாசிப்பீர்களானால், அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன் என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன், நானோ பசியினால் சாகிறேன், நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய் தகப்பனே பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல, கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்திலே வந்தான். அவன் தூரத்திலே வரும்பொழுது அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். அப்பொழுது தகப்பன் சொல்றான், அப்பொழுது தகப்பன் யார் சொன்னா நீ என்னுடைய குமாரன் இல்லை என்று? யார் சொன்னா உன்னை குமாரன் இல்லை என்று? சொந்த சகோதரன் சொல்கிறான், நான் உம்மோடு கூட இருந்த ஆண்டவரே, நீர் எனக்காக ஒரு ஆட்டுக்குட்டி கூட நீங்க அடிக்கல. இங்க பாருங்க, அந்த ஆட்டுக்குட்டியினுடைய சம்பவத்தை நீங்க பாருங்க. ஆதாம் ஏதோனிலே தொடர்ந்தது. இயேசு கிறிஸ்து நமக்கு அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டியானவராக இருக்கிறார். அதை தான், அந்த சம்பவத்தை தான் இங்க கொண்டு வருகிறார். எங்கெல்லாம் ஆட்டுக்குட்டி அடிக்கப்படுகிறதோ என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் உம்மோட கூட இருக்கிறேன், ஒரு ஆட்டுக்குட்டி நீர் எனக்கு அடிக்கல. இப்போ அவன் வேசினிடத்திலே எல்லாவற்றையும் செலவழித்து வந்து துர்மார்க்கமா வாழ்ந்துட்டு வரான். அவனுக்கு ஒரு கொழுத்த கன்று நீர் அடிக்கிறீர். இது எந்த விதத்துல நியாயம்? எனக்கு அருமையான ஆண்டுடைய பிள்ளையே, இதில் இருக்கிற வியாத தியானங்கள் என்று என்ன சொல்லுவோம்னால், தகப்பன் அந்த மகனை மறுபடியுமாக ஒரு சகோதரனா ஏற்றுக்கொள்ள முடியல. ஆனா எந்த சூழ்நிலையில இருந்து வந்தாலும் நான் சொல்லுவேன், ஜனங்களுக்கு முன்பாக அந்த தகப்பன் சொன்னது முதலாவது தன் பிள்ளையாக ஏற்றுக்கொண்டார். நீ என் பிள்ளைதான். யார் சொன்னது? உம்மது குமாரன் இல்லை, நீங்க வாசினா, உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கும் நான் பாத்திரன் அல்ல. யார் சொன்னா? இல்ல, தகப்பன் கேட்கிறான், யார் சொன்னா நீ என் குமாரன் இல்லை என்று? பாதரட்சத்தை கொண்டு வாங்க, வஸ்திரத்தை கொண்டு வாங்க, கொழுத்த ஆட்டுக்குட்டியை நீங்க அவனுக்காக அடிங்க. யார் சொன்னதுப்பா? நீ என் குமாரன் இல்லை என்று யார் சொன்னது? எல்லாரும் பார்க்கிறாங்க, சூழ்ந்து ஜனம். அந்த குமாரன் வருகிற போது ஜனங்கள் எல்லாம் பார்க்கிறாங்க. பார்த்துட்டு சகோதரத்தில் அறிவிக்கிறாங்க, உன் தகப்பன், உன் சகோதரன் திரும்பி வந்தான், உன் தகப்பன் அவனுக்காக கொழுத்த ஆட்டை அடிக்கிறார். இந்த ஆட்டுக்குட்டியினுடைய அடிக்கப்படுகிற காரியம் என்ன கேட்டீங்கன்னா, தன் பிள்ளையை வெக்கப்படாம வைத்திருப்பதற்கு. ஆமென், அல்லேலூயா. தன் பிள்ளையை வெக்கப்படாமல் இருப்பதற்காகத்தான் ஆட்டுக்குட்டியானவர் அடிக்கப்பட்டார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டது எதற்காக என்று சொல்லுவானால், மகளே நீங்க புரிந்து கொள்ளுங்க. மகனே, நீ எத்தனை குறைவுள்ள சம்பளத்தில் நீ இருக்கலாம், ஒரு சின்ன ஒரு வீட்டிலே இருக்கலாம், நீ சாதாரணமானவளாக இருக்கலாம், உனக்கு முன்பாக அநேக ஐஸ்வர்யவான்கள், அநேக படிப்புள்ளவர்கள், அநேக நல்ல வஸ்திரம் தரிக்கிறவர்கள் இருக்கலாம். ஆனால் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானுடைய அடையாளம் இருதயத்தில் இருக்கிற வரைக்கும் உன்னை வெக்கப்படுத்தவே படுத்தாது. உன் இருதயம் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் அவர்கள் வெக்கப்படாமல் இருப்பார்கள். நீ வெக்கப்படவே மாட்டான். ஒரு நாளும் உன்னை வெக்கப்படுத்தவே படுத்தாது. உனக்குள்ளாக இருக்கிற, உனக்காக அடிக்கப்பட்ட அந்த ஆட்டுக்குட்டியானவருடைய காரியம் நம்மை ஒரு நாளை வெக்கப்படுத்தாதுங்க சிஸ்டர். ஒரு நாளை வெக்கப்படுத்தாது. எத்தனை பேர்களுக்கு முன்பாக இருந்தாலும் நீ தைரியமா இருப்பா. அது பசுத்த ஆவியினுடைய அபிஷேகம்.
அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் கொடுத்த சுதந்திரம். உமது குமாரன் என்று நான் சொல்வதற்கும் பாத்திரவான் அல்ல. நிறுத்து. யார் சொன்னா? யார் சொன்னா? நீ என் குமாரன் தான். உடனே அவனுடைய அடையாளங்களை தகப்பன் கலைக்கிறான். அவனுடைய குமாரன் இல்லாத அடையாளங்கள் உடனே கலைக்கப்பட்டது. ஜனங்கள் அநேகர் கூடி வருவதற்கு முன்பாக அந்த எல்லாவற்றையும் பன்றியினுடைய தவிட்டை தின்ற ஆசையாக இருந்த குமாரன் வந்து உலகத்தின் பார்வைக்கு படுவதற்கு முன்பாக, ஆதாமும் ஏவாளும் நிர்வாணிகள் என்று உலகத்தினுடைய பார்வைக்கு படுவதற்கு முன்பாக ஒரு ஆட்டுக்குட்டியை அடித்து அவர்களுக்கு தோளாடையாக ஆண்டவர் உடுத்தினார். வெக்கப்பட்டு போகாதபடிக்கு. நீ இன்னும் என் புள்ளதான், நீ மகிமையை இழந்தான், நீ புசிக்க கூடாது என்று சொன்ன கனியை புசித்தாயோ? யார் உனக்கு நிர்வாணி என்று யார் உனக்கு சொன்னாய்? நீ ஏன் வெக்கப்படுகிறாய்? நீ அப்படின்னா என் வார்த்தையை கேட்காம நீ தவறி போயிட்டாலும் நீ என் புள்ளதான். உனக்காக நான் ஆட்டை அடிக்கிறேன், உனக்காக ஒரு கொழுத்த கன்று நான் அடிக்கிறேன். சொல்லுவார், அவன் குமாரன் தானா என்று ஜனங்கள் பார்ப்பதற்கு முன்பாக அவனுடைய அடையாளத்தை தகப்ப மாற்றுகிறார். இதுதாங்க இயேசு கிறிஸ்துவுக்கிட்ட இருக்கிற ஒரு பெரிய கிருபை, பெரிய கிருபை. எத்தனைதான் நீ தகப்பனை விட்டு போனாலும், அதுதான் அந்த உதாரணத்தை கிறிஸ்து சொல்லுகிறார். இது கதை அல்ல. கிறிஸ்து தன் சொந்த வாயிலிருந்து கொடுக்கிற ஊமை. தன் பிதா அவருடைய இருதயத்திலே பதித்த சுவிசேஷத்தினுடைய காரியம், அந்த பிதாவினுடைய குணாதிசயங்களுடைய காரியம் இயேசு கிறிஸ்துவின் இந்த வாயிலிருந்து புறப்பட்ட ஓமைகள் எல்லாம். என் பிதா என்ன பேச சொன்னாரோ அதையே நான் உங்களிடத்தில் பேசினேன். பிதாவினுடைய இருதயத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தையாக ஓமை வெளிப்பட்டது. பன்றியிலுடைய தவுட்டு அடையாளத்தை இழந்து போனாங்க. அடையாளத்தை இழந்து போனான். அடையாளத்தை இழந்து போனான். ஆனா தகப்பன் ஜனங்கள் பார்ப்பதற்கு முன்பாக அவன் வெக்கத்தை மூடி சொல்லுங்க, வஸ்திரத்தை கொடுங்க, பாதரட்சத்தை கொடுங்க. என்ன ஒரு அருமையான ஒரு காரியம் என்பதை நீங்கள் நிதானித்து பாருங்க. நம்ம அடிக்கடி இந்த காரியத்தை நம்ம தியானம் பண்ணுகிறோம். என்ன ஒரு அருமையான காரியம் பாருங்க. இழந்ததை எல்லாம், நீ என் மகன்தான், நீ என் மகன்தான். யார் சொன்னா? நான் உன்னுடைய குமாரன் என்பதற்கும் பாத்திரவான் அல்ல. தகப்பான் சொல்றான். நிறுத்தி. யார் சொன்னா? கொண்டு வாங்க, பாதரட்சத்தை கொண்டு வாங்க, மோதிரத்தை கொண்டு வாங்க, வஸ்திரத்தை கொண்டு வாங்க. மாத்திரமல்ல, அவன் வெக்கப்படாதபடிக்கு ஒரு கொழுத்த கன்று அவனுக்காக அடிப்பேன். ஒரு கொழுத்த கன்று அவனுக்காக அடிப்பேன். என் புள்ள நீ திரும்பி போனாலும், நீ எவ்வளவா துர்மார்க்கமா வாழ்ந்தாலும், நீ என்னை விட்டு துதிக்காம போனாலும், என்னை நினைக்காம போனாலும், நீ என்னுடைய பாதப்படிகளை வருகிற போது நீ என் புள்ள. சொல்றான். அடையாளம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்றான், கொழுத்த கன்று அவனுக்காக அடிப்பீங்க. அதுதான் அவன் சகோதரன் சொல்றான், எனக்காக ஒரு கொழுத்த கன்றையும் நீங்க அடிக்கலையே ஆண்டவரே, நீ தகப்பனே நீ எனக்காக அடிக்கலையே, நீ என்னை விட்டு போகவே இல்லையா, நீர் என்னோடு கூட இருக்கிறா, நீ என்னோடு கூட இருக்கிறா, நீ வெக்கப்படல, நீ வெக்கத்தை உனக்கு உண்டாக்கி கொள்ளல, நீ என்னோடு கூட இருக்கிறா, நீ வெக்கப்பட்ட நிலைமையில இல்லை, நீ தகப்பனோடு கூட இருக்கிறா. ஆனா அவன் தான் வெக்கப்பட்டு வந்திருக்கிறான், ஒன்னும் இல்லாம வந்திருக்கிறான், வஸ்திரம் இல்லாம வந்திருக்கிறான். நான் என் பிள்ளை என்கிற அடையாளத்தை இழந்து வந்திருக்கிறான். என் பிள்ளை என்பதற்கு அடையாளம் பாதரட்சம், நல்ல வஸ்திரம், நம்ம குடும்ப சொத்து மோதிரம். அதை விட காரியம் இன்னும் என் இருதயத்தில் அவன் இருக்கிறான் என்பதற்கு அடையாளம் கொழுத்த கன்றை அவனுக்காக அடிப்பித்தான். கொடுத்த கன்று அவனுக்காக அடிப்பித்தான். நான் சொல்லுவேன், நாம யாருக்கு முன்பாக போக வெக்கப்பட்டாலும் சரி, இந்த ஆண்டவருக்கு முன்பாக, நம்மை வெக்கப்படாத செய்கிற ஆண்டவருக்கு முன்பாக
ஒரு நாளும் எந்த காரியத்துக்காகவும் நம்ம வெக்கப்பட்டு போவதே இல்லை. என்னதான் கர்த்தருக்கு விரோதமாக நாம் செஞ்சாலும், என்னதான் கர்த்தரை மறந்திருந்தாலும், அந்த நம்ம ஓடி வருகிற போது ஆண்டவர் முதலாவது செய்கிற காரியம் நம்ம வெக்கத்தை நீக்குகிற காரியம். ஆமென். அந்த வெக்கத்திற்கு ஜனங்கள் மேலுள்ள முக்காட்டை நீக்குவதற்காகத்தான் ஆண்டவர் சகல ஜனங்களில் உள்ள முக்காட்டை அவர் நீக்குவார். பரிசுத்த பருவத்திலே கொழுத்த கன்று அடிக்கப்படும். அல்லேலூயா. பரிசுத்த பர்வதத்திலே கொழுத்த கன்று அடிக்கப்படும். அவர் சகல ஜனங்களில் உள்ள முகத்தில் உள்ள வெக்கத்தினுடைய முக்காட்டை அவர் நீக்குவார். இதுதான் அங்க தீர்க்க தரிசனம். அந்த கொழுத்த கன்று அடிக்கப்படுகிற போது நம்முடைய வெக்கம் நீங்கும். தகப்பன் நம்மை ஏற்றுக்கொண்டார் என்பதற்கு அடையாளமாக அது மாறும். எனக்கு அருமையான தேவ ஜனமே, எப்போதும் வந்தடையத்தக்க இரக்கமும் சகாயமும் அவரிடத்திலே உண்டு. ஆமென். அல்லேலூயா. ஜனங்களுக்கு முன்பாக போனால் நம்ம நிச்சயமாய் வெக்கப்படுவோம். நம்ம எந்த ஒரு காரியத்திலும் ஜனங்களுக்கு முன்பாக போனால் வெக்கப்பட்டு போவோம். ஆனால் நான் சொல்லுவேன், இயேசுவின் நாமத்தினாலே நம்ம வெக்கப்படப்படுத்தாத சொல்லுவோம். நம்முடைய பழைய காரியங்களெல்லாம் அவர் சொல்லவே மாட்டார். உடனே அவர் செய்கிற காரியம், அடுத்தவருடைய கண்களுக்கு என் பிள்ளை மறைக்கப்படணும், என் பிள்ளையோட வெக்கம் அடுத்தவருடைய கண்களுக்கு மறைக்கப்படணும் என்று சொல்லி அந்த தவறி போன, அந்த வெக்கப்பட்டு போன அந்த பிள்ளையினுடைய அடையாளத்தை, முதலாவது அந்த வெக்கத்தினுடைய அடையாளத்தை கர்த்தர் மாற்றுவார். ஆமென். அல்லேலூயா. எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளையே, நம்முடைய வெக்கத்தினுடைய அடையாளம் மாற்றப்படுகிற காரியம், வெக்கத்தினுடைய அடையாளத்தை கர்த்தர் மாற்றுவார். உங்க இருதயத்தில், நம்முடைய இருதயத்தில் பதிப்பார். சூழ்நிலைகள் எப்படி ஒன்னாலும் நமக்கு இருக்கலாம். ஆனால் முதலாவது நம்முடைய இருதயத்திலே ஒரு வஸ்திரம் ஒன்று தரிக்கப்படும். ரட்சிப்பினுடைய வஸ்திரம் தரிக்கப்பட்ட உடனே நான் சொல்லுவேன், வெக்கம் நம்முடைய இருதயத்திலிருந்து எடுத்து போடப்படும். நான் ஏழ்மையானவன் என்கிற வெக்கம், நான் படிக்காதவன் என்கிற வெட்கம், நான் சாதாரணமானவன் என்கிற வெட்கம், நான் சிறிய சம்பளம் உள்ளவன் என்கிற வெட்கம், நான் சின்ன வீட்டில் இருக்கிறேன் என்கிற வெட்கம், எல்லாவற்றையும் ஆண்டவர் நீக்கி நம்மிடத்தில் நான் ஆண்டவருடைய பிள்ளை என்கிற ஒரு பெரிய ஒரு சுதந்திரத்தை காட்டிலும் வேற எந்த சுதந்திரமும் எனக்கு பெருசில்லை என்கிற ஒரு இருதயம் நமக்கு, உங்களுக்கு, எனக்கு உண்டாயிருக்கும். ஒரு மிகுந்த தைரியத்தை கொடுப்பார். ஐஸ்வர்யவான்களுக்கு முன்பாக நிற்கிற தைரியத்தை கர்த்தர் கொடுப்பார். ஆமென். அல்லேலூயா. ஐஸ்வர்யவான்களுக்கு முன்பாக, படித்தவர்களுக்கு முன்பாக ஒரு தைரியத்தை, வெட்கப்படாத ஒரு இருதயத்தை கர்த்தர் கொடுப்பார். அவருடைய பிள்ளைகளுடைய அவர் செய்கிற முதலாவது காரியம், அவருடைய பிள்ளைகளை வெட்கப்படுத்தாமல் நடத்துவது. என்னாலும் எப்போதும் வந்தடைக்க இரக்கமும் சகாயம் பெறுகிற கேடகமாக அவர் நமக்காக இருக்கிறார். எந்த காரியமானாலும் ஆண்டவரிடத்தில் கொண்டு வந்து, அவன் நினைச்சான் நான் குமாரன் இருப்பதற்கும் பாத்திருவான் அல்ல, வேற வழியே கிடையாது, வேற வழியே இல்லை. அதனாலதான் அவன் சொல்லிட்டு கிளம்புறான், இருதயத்தில் சொல்லிட்டு, வேலைக்காரனில் ஒருவனாகவாவது நான் இருந்துருவேன். என் தகப்பனிடத்தில் அநேக வேலைக்காரங்க இருக்கிறாங்க. போக சொல்ல மகனாத் போனான், ஆனா வருகிற சொல்ல அந்த வெக்கம் அவனுக்கு என்ன உண்டாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் பிள்ளை இல்லை, அவருக்கு குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரவான் அல்ல. இப்போ நான் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருவேளை அவர் என்னை அடையாளம் கண்டு கொள்ளலைன்னா அவர் வீட்டில் நான் ஒரு வேலைக்காரனாக இருந்துருவேன். ஆமென். அல்லேலூயா. இதுதான் அவனுடைய காரியம். ஒருவேளை அவருடைய பிள்ளை என்பதற்கு நான் அடையாளமாக அவருக்கு தெரியலன்னா, நான் அந்த வீட்டில் வேலைக்காரனாக இருந்து ஒரு வேளை சாப்பாடு, என் தகப்பனுடைய வீட்டில் வேலைக்காரங்களாம் நல்லா சாப்பிடுவாங்க, இந்த மாதிரி இந்த இடம் போல் பன்றினுடைய தவிட்டை தின்கிறதுக்கு இல்லை, என் தகப்பன் வேலைக்காரங்க நல்லா பார்த்துப்பாரு, நான் அவர் எனக்கு அடையாளம் கண்டுகொள்ளவில்லை என்று சொல்லுவோம். ஆனால் நான் ஒரு வேலைக்காரனாக இருந்து ஒரு வேளை சாப்பிட்டுட்டேன். அப்படி ஒரு எண்ணத்தோடு கூட தான் தகப்பனிடத்தில் போனான். இங்கே ஒரு பெரிய அதிசயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு அருமையான தேவஜனமே, தூரத்தில் இருக்கிற போது பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டும், சொஸ்தமாக இருக்கணுக்கு வேண்டாம். இங்கே சொஸ்தமாக ஒருத்தன் இருக்கிறான் ஒரு பையன், ஆனால் வெக்கப்பட்டு திரும்புகிற ஒரு பையன் அங்கே வருகிறான். தூரத்தில் வருகிற போதே கண்டுபிடிச்சான் தகப்பன்.
ஆமென், ஹல்லேலூயா. தூரத்தில் வருகிற போது, அவன் போய் பல நாள் ஆச்சு, சுத்தமா மாறி போச்சு, சுத்தமா மாறி. நீங்க 3 வேளை நல்லா சாப்பிட்டு கொஞ்சம் உடம்பு சரியாம போயிட்டு ஒரு வேளை சாப்பிட்டு 2 நாள் கஞ்சி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் அடையாளம் தெரிய மாட்டீங்க. கண்ணும் இது உள்ளே போடும், அது உள்ளே போடும், இது உள்ளே போடும், ஒரு மாதிரி சோர்ந்து போயிடுவான்னா அடையாளமே தெரியலையா அந்த அம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. தூரத்தில் வருகிற போதே என் பிள்ளை தான் என்பதை அடையாளம் காணுகிற தகப்பன். அதே அடையாளம் மட்டும் காணல, தூரத்தில் வருகிற போது அந்த பிள்ளையனுடைய வெக்கத்தையும் ஆண்டவர் கண்டா. ஆமென், ஹல்லேலூயா. தகப்பன் கண்டா. அதனால தான் சொல்றாரு, தூரத்தில் காண்கிற போதே ஓடி போய் கட்டி அணைத்து முத்தமிட்டு முதலாவது சொன்ன காரியத்தான், இவனுடைய வெக்கத்தை மூடுங்க, என் பிள்ளை தான் என்கிறத அவனுக்கு அந்த முத்திர மோதத்தை கொடுங்க. எனக்கு அருமையான ஆண்டுடைய பிள்ளையே, இயேசு நாமத்தினால நான் சொல்கிறேன், இந்த காலை வேளையிலே தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில முதலாவது ஆண்டவர் செய்கிற காரியம் வெக்கத்தை மூடுகிற காரியம். நம்ம வெக்கப்படவே வைக்க மாட்டார் ஆண்டவர். இந்த டிசம்பர் மாதத்தின் முதலாவது நாளிலே இயேசுவின் நாமத்தினாலே நமக்கு கொடுக்கிற வார்த்தை, மகனே நீ எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், நீ பின்மாற்றத்தில் இருந்தாலும், ஜப வாழ்க்கையிலே குறைந்து போயிருந்தாலும், புறஜாதிகள் மகிமைப்பட வண்ணமாய் உன்னுடைய வாயிலே துதியும் மகிமையும் இல்லைனாலும் கர்த்தர் நம்முடைய வெக்கத்தை நீக்குகிற காரியத்தை செய்கிற முதலாவது அதுதான் செய்வார். அதாமே நீ நிர்வாணி யார் சொன்னா? நிர்வாணின்னு நீங்க தெரிஞ்சதுனால தான் நீ வைக்கப்படுற. யார் சொன்னா நீ நிர்வாணின்னு? நீ நிர்வாணி இல்லை என்று முதலாவது ஆட்டை அடித்தார். 2வது தவறி போன குமாரன் இழந்து விபச்சாரிடத்தில் எல்லாவற்றையும் இழந்து வந்த போது, உன் புள்ளன்னு நான் பாத்திரவான் என்று சொல்கிற போது அவன் சொல்ல, யார் சொன்னது? நீ என் மகன் உன்னுடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரம். யார் சொன்னது? இன்றைக்கும் என் மகன்தான். இதோ உனக்கு என்னுடைய வஸ்திரத்தை உடுப்பிக்கிறேன், இதோ என்னுடைய பாதரசத்தை கொடுக்கிறேன், நம்முடைய குடும்ப முத்திரை மோதிரத்தை உனக்கு கொடுக்கிறேன். அது மாத்திரம் அல்ல, என் இருதயத்திலிருந்து என்றைக்கும் என்னுடைய அன்பு உன்னை குறித்து நீங்களே என்பதற்காக ஒரு கொழுத்த கன்றை உனக்காக உன் வெக்கத்தை மூட நான் அடிப்பிக்கிறேன். அதான் இவன் கதறான், எனக்கு ஒன்றும் இல்லையே, ஒரு கண்ணு அடிச்சிங்களா? எப்பா நீ என் பிள்ளையா தான் இருக்கிற, உனக்கு ஒரு வெக்கம் இல்லை, அது வெக்கப்பட்டு ஒரு புள்ள வருது பார். அதற்குத்தான் என்னுடைய மாமிசமும் இரத்தமும் தேவைப்படுகிறது. எனக்கு அருமையான ஆண்டோட பிள்ளையே, இன்றைக்கு நீ வெக்கத்தோடு கூட இருக்கிறாயா? நான் சொல்வேன், உன் வெக்கத்தை மூட நீ எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, கடன் பிரச்சனையில், மற்ற காரியத்தில், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், மற்ற எந்த காரியமாக இருந்தாலும் பலவீனத்தில் வெக்கப்படணும்னா உன்னுடைய வெக்கத்தை மூடி உன்னுடைய வீட்டிலே உன்னுடைய நாவிலே துதியின் சத்தத்தை கர்த்தர் உன்னை நிரப்ப அவர் இன்றைக்கும் வல்லவராக இருக்கிறார். என்னுடைய ஜனங்கள் ஒருபோதும் வெக்கப்பட்டு போவதே இல்லை. ஹல்லேலூயா. என்னுடைய ஜனங்கள் ஒருபோதும் வெக்கப்பட்டு போவதே இல்லை. நீங்கள் ரூத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கும்படியாக உங்களை அன்பாக நான் அழைக்கிறேன். ரூத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கும்படியாக நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன். நீ தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். அல்லேலூயா. மோவாப்பானது சபிக்கப்பட்டது. மோவாப் என்னுடைய சந்நிதியில வரக்கூடாது. மோவாப் சபிக்கப்பட்டது என்று மோவாப்புடைய சபிக்கப்பட்ட ஜனமாக அது இருந்தது. நான் சொல்லுவேன், முதலாவது இந்த மோவாப் ஸ்திரீ தேவனை நோக்கி, தகப்பனை நோக்கி திரும்பி வந்ததனால ஒரு மேன்மைக்கு உண்டான அடையாளம் இல்லவே இல்லை. எல்லாம் வெக்கப்பட்ட காரியம், சாப்பாட்டுக்கு இல்லாத காரியம், உறவுக்கு இல்லாத காரியம். வெட்கப்பட்டு ரெண்டு பெண்கள் நிற்கிறாங்க.
2 ஸ்திரீகள் வெக்கப்பட்டு எந்த திசைக்கு நம்ம போகுது, மோவாப்பிலே இருப்பதா அல்லது வேற ஏதாவது போவதா அல்லது மறுபடியும் யூதாவுக்கு போவதா என்று சொல்லி வெக்கத்திலே நின்ற ஸ்திரீகள். அதனாலதான் அந்த நகோமின் அந்த யூதாவிலே கடக்கிற போது அவங்க சொன்னாங்க, நகோமியா இது, நகோமியா இது. நிறைந்த ஆசீர்வாதத்தோடு அவள் புறப்பட்டாலே இன்றைக்கு வெக்கத்தோடு கூட திரும்பி வருகிறாளே, வெக்கப்பட்டு திரும்பி வருகிறாளே. ஆனா இந்த மகள் சொன்ன இந்த மோவாப் என்கிற வெக்கம், இந்த மோவாப் என்கிற வெக்கத்தை பத்தி உங்களுக்கு தெரியுங்களா? தெரிந்து கொள்ளுங்க. அங்கே பட்டணம் அழிக்கப்பட்ட போது, அக்கினியால் அழிக்கப்பட்ட போது, அது தியானம் இல்லை, ஆண்டவர் இந்த உணர்த்துகிறபடினாலே நான் சொல்கிறேன். திரும்பி வந்து உப்பு தூணால் போனால் ஒருவள், மனைவி இல்லை, அவர்கள் மலைகளுக்கு போய் இந்த அவள் காப்பாற்ற லோத்தின் குடும்பம், லோத்தினுடைய குடும்பம், லோத்தும் அங்கே அங்கே மோவாப்பிலே வசிக்கிறார்கள். வசிக்கிற போது பாவம் நிரம்பின போது இதை நான் அழிக்க வேண்டும். ஆபிரகாம் கெஞ்சுகிறார். 30 அவர் கொஞ்சம் கொஞ்சமாக பேசுகிறார் ஆண்டவர்கிட்ட. 1 நீதிமான் நிமித்தம், 10 நீதிமான் நிமித்தம், 40 நீதிமான். ஆண்டவர் பார்க்கிறார், நான் இந்த லோத்து நிமித்தம் இந்த பட்டணத்தை அழிப்பதில்லை. நீங்கள் லோத்தும் லோத்தின் மனைவியும் லோத்தின் 2 குமார்த்தையும் கடந்து செல்கிறார்கள், மடைக்கு ஓடி போங்க என்று சொல்லி அவர்கள் குறிப்பிட்ட தூரத்தை கடந்த போது அந்த பட்டணம் அக்கினினாலே அழிக்கப்பட்டது. திரும்பி பார்த்து அவருடைய மனைவி உப்பு தூணா போனா. இவங்க 2 பேரும் போயிட்டு, லோத்தும் அந்த 2 பிள்ளைகளும் அங்கே இருக்கிறாங்க. இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, எவ்வளவு பெரிய வெக்கம் என்பதற்காக உங்களுக்கு நான் சொல்கிறேன். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற காரியம். இந்த 2 ஸ்திரீ என்ன பண்ணாங்க, இவங்க தனித்திருந்தபடினாலே அங்கே மோவாப்பினுடைய சுபாவம் இவங்களை பற்றி கொண்டது, மோவாப்பினுடைய கேடு இவர்களை பற்றி கொண்டது. நம்மளோடு கூட சந்ததியை பெருக்க செய்வதற்கு யாருமே இல்லை என்று தகப்பனுக்கு மதுபானத்தை கொடுத்து அவனோடு கூட தகப்பனோடு கூட உறவு கொண்டாங்க. ஒரு நாள் இவள் உறவு, அவளுடைய உறவு, இந்த உறவின் மூலமாய் பிறந்தது தான் மோவாப்பினுடைய வெக்கம், அம்மோன் புத்திரனுடைய வெக்கம். வெக்கப்பட்ட குடும்பம். கர்த்தர் சொல்கிறார், மோவாப்புடைய சந்ததி தேவாலயத்துக்குள்ள வரவே கூடாது, அசுத்தமுள்ள சந்ததி. மோவாப்பை நான் அருவருக்கிறேன், அம்மோனை நான் அருவருக்கிறேன். எத்தனை கேடுகட்ட வெக்கத்தை இங்க உண்டு பண்ணாங்க. தகப்பனோட கூட சேர்ந்து தகப்பனிடத்திலே பிள்ளை பெற்றுக்கொண்ட சந்ததி, வெக்கத்தினால் உண்டான சந்ததி. ஆனால் இந்த மோவாப் ஸ்திரீ, இவளுக்கு எல்லாம் தெரியும், உலகத்துக்கே தெரியும் அது சபிக்கப்பட்ட சந்ததின்னு. ஆனா அவ சொல்றா, உன் தேவனே என் தேவன். வெக்கப்பட்டு என்னதான் வெக்கத்தை கேடு கெட்டு போயிருந்தாலும் இவளும் சொல்லலை, நகோமியும் சொல்லலை, நீ வெக்கப்பட்ட சந்ததி என் தேசத்தில் வரக்கூடாது அப்படின்னு சொல்லலை. கர்த்தர் வெக்கத்தை நீக்குகிறவர் என்று சொல்லி 2 பேரும் வெக்கத்தோடு தான் கடந்து போனாங்க. என்ன, அவர்களுடைய சந்ததியினுடைய வெக்கம் ஒரு பக்கம், அவருடைய சூழ்நிலைகளினுடைய வெக்கம் ஒரு பக்கம், உறவுகளை இழந்து தரித்திரராய் ஆனது ஒரு வெக்கம், சாப்பாட்டுக்கு இல்லாத சூழ்நிலை ஒரு வெக்கம். இது எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த சந்ததிக்கே உண்டான படு கேவலமான ஒரு வெக்கம். நான் சொல்லுவேன், அந்த நம்பி அந்த யூதாவின் உள்ள அவள் கடந்து போன உடனே அந்த சந்ததி மேல் இருந்த வெக்கம், அவள் சொன்னா பாருங்க, என் தேவனே உன் தேவனே என் தேவன், நீ எங்க போறியோ அங்க நான் வரேன், நீ எங்க சாகுறியோ அங்க சாகுறேன். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ரூத்தை கொண்டு மோவாப்பினுடைய மொத்த சாபத்தை நீக்க வேண்டும் என்று சொல்லி. நீங்க பிற்காலத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த ரூத்தோட மடியிலே பிறந்தது தான் கர்த்தருடைய இயேசு கிறிஸ்து என்ற சந்ததி, அந்த ஆட்டுக்குட்டி. நீங்க கடைசியில் பார்த்தீங்கன்னா, இந்த ரூத்து மூலமாக தான் ஆண்டவர் பெரிய வெக்கத்தை நீக்குகிற ஆட்டுக்குட்டியை கொடுத்தார். அல்லேலூயா, ஆமே. நீங்க வேதம்லாம் சாதாரணமானது அல்ல, இது ஒரு கதை காலாட்சேபம் உள்ள வேதம் அல்ல, ஒன்றுத்துக்கும் இணைப்புள்ள ஒரு வேதம். இந்த ததிரம்பூச்சி தகப்பனோட கூட படுத்து
சந்ததியை உருவாக்கி கொண்ட சபிக்கப்பட்ட ஜாதி, வெக்கப்பட்டு போன ஜாதி, உலகத்துக்கு வெக்கத்தை உண்டாக்கின ஜாதி. ஆனா ஒரு மகள் சொல்கிறார், உன் தேவனே நீ என்ன வெக்கத்துல இருந்தாலும் சரி. உடனே நகோமிக்கு ஒரு குரல் கேட்டு, நகோமியே நீ ஏதோ புருஷனை ஒரு மகனை நீ அவளுக்கு மோவாப்புக்கு நீ கொடுத்துட்டா, தயவு செய்து அந்த சபிக்கப்பட்ட சந்ததி, அந்த வெக்கப்பட்ட சந்ததி நீ உள்ள கொண்டு வராத என்னன்னு கர்த்தர் சொல்லவே இல்லை. திரும்பி அந்த ரூத்தின் மூலமாக மோவாப்புக்கு ஒரு பெரிய ஒரு விடுதலை. நீங்கள் வாசிப்பீர்களானால் நீங்கள் வாசியுங்கள். 4:19 வாசிக்கும்படியாக, ரூத்தின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கும்படியாக உங்களை அன்பாக நான் அழைக்கிறேன். எஸ்ரோன் ராமாயை பெற்றான், ராம் அம்மினதாபை பெற்றான், அம்மினதாப் நாகசோனை பெற்றான், நாகசோன் சல்மோனை பெற்றான், சல்மோன் போவாசை பெற்றான், போவாஸ் ஓபேத்தை பெற்றான், ஓபேத் ஈசாயை பெற்றான், ஈசாய் தாவீதை பெற்றான். வெக்கத்தை மூடி இதுக்கு அடையாளம் என்ன தெரியுங்களாங்க? சபிக்கப்பட்ட சந்ததி இந்த உலகத்துல யாரா இருந்தாலும் சரி, மகளே குறைவுபட்ட சந்ததி யாராக இருந்தாலும் சரி, பாவிகளை இயேசு ரட்சிக்கிறார், பாவிகளை இயேசு ரட்சிக்கிறார், பாவிகளை இயேசு ரட்சிக்கிறார். இன்னைக்கு நம்ம சொல்றோம் இல்லைங்களா? இந்த முதலாவது பாவிகளுக்குள்ளாக என்ன வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவனுடைய பாவத்தினுடைய வெக்கம் முற்றிலுமா நீக்கப்படுது. அவனுடைய பாவி என்கிற உணர்வே அவனுக்கு இந்த ஆட்டுக்குட்டியானுடைய வஸ்திரம் போர்த்துப்பட்ட பிறகு அவனும் பாவி என்கிற உணர்வே அற்று போகிறான். அப்படிப்பட்ட ஒரு ரட்சிப்பு. இந்த மோவாப் ஸ்திரீ உள்ளே வருகிற போது போவாசை இந்த மோவாப் ஸ்திரீக்கு கொடுத்து இணைத்து அவர்கள் மூலமாய் உண்டாக்குற சந்ததி ஈசாயின் குமாரனாகிய தாவீதின். அதுதான் குஷ்டரோகி கண்ணு தெரியாதவங்க எல்லாம் கூப்பிடுவாங்க, ஈசாயின் குமாரனாகிய தாவீதின் குமாரனே எங்களுக்காக இறங்கும். சாபம் எங்க நீங்குது பாத்தீங்களா? குஷ்டரோகம், குருட்டு சாபம் எங்க நீங்குது? குருட்டு வெக்கம் நீங்குது. குஷ்டரோகத்தின் வெக்கம் எங்க நீங்குது பாத்தீங்களா? ரூத்தின் மூலமாக ஒரு பெரிய வெக்கத்தை இவன் நீக்கினான். பெரிய சந்ததிக்குள்ளாத வெக்கம் இந்த ரூத்தின் மூலமாக நீக்கப்பட்டது. இந்த ரூத்தினுடைய கர்ப்பத்தில் எந்த கர்ப்பத்தும் அசுத்த அடைந்த ஒரு சந்ததி பெற்றப்பட்டதோ அதே கர்ப்பத்திலேயே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானுடைய வெக்கம் நீக்கப்படுகிற சந்ததியானது உருவானது. கர்ப்பத்தினாலே சபிக்கப்பட்ட சந்ததி, கர்ப்பத்தினாலே வெக்கப்பட்ட சந்ததி, இன்னைக்கு அதே கர்ப்பத்தினாலே ஈசாயின் ஓபேத் ஈசாயை பெற்றான், ஈசாய் தாவீதின் பெற்றான். ஈசாயின் குமாரனாகிய தாவீதின் குமாரனே எங்களுக்காக இறங்கையா, எங்களுக்காக இறங்கும். தாவீதை ஈசாயை பெற்றெடுக்கிற தாவீதை இந்த ரூத்து பெற்றெடுத்தார். அன்றைக்கு ஒரு அநீதி உள்ள, வெக்கமுள்ள, கேடுள்ள, சாபமுள்ள, சபிக்கப்பட்ட, பாவமுள்ள சந்ததி வயிற்றில் உருவானது. இந்த ரூத்தினுடைய நம்பிக்கை நம்பி தேவனிடத்திலே வந்த உடனே அந்த சாபத்தை நீக்குகிற ஆட்டுக்குட்டியானவரை, வஸ்திரத்தை, நிர்வாணத்தை மூடுகிற ஒரு சந்ததி, சிலுவையிலே ஒப்புக்கொடு மொத்த முக்காட்டியை நீக்கப் போகிற சந்ததி, ஒரு கொடுமையான ஆடானது அடிக்கப்பட்டது. இந்த ரூத்தினுடைய கர்ப்பத்தின் மூலமாக மோவாப்பியோருக்கு மாத்திரம் அல்ல, மோவாப்பினுடைய சாபம் யாருக்கெல்லாம் இருக்கிறதோ உலகத்தில், மோவாப்பினுடைய பாவம் யாருக்குள்ளெல்லாம் இருக்கிறதோ, மோவாப்பினுடைய அசுத்தம் யாருக்குள்ளெல்லாம் இருக்கிறதோ, மோவாப்பினுடைய துர்க்கிரியைகள் யாருக்குள்ளாம் இருக்கிறதோ, பாவிகளை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே அவதரித்தார். நான் பிரதான பாவி என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். எனக்கு அருமையான தேவஜனமே, வெக்கத்தை நீக்குகிறவர் இயேசு கிறிஸ்து. என் ஜனங்கள் வெக்கப்பட்டு போவதில்லை. இவர் இந்த மலையிலே சகல ஜனங்களின் முக்காட்டையும் அவர் நீக்குவார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த மலையிலே, அந்த கொல்கொதாவின் மலையிலே ஒரு கொடுமையான ஆட்டுக்குட்டி அசிங்கப்பட்டு வருகிற மகனுக்காக அடிக்கப்படும். இனி என் மகன் வெக்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் அவர்கள் வெக்கம் அடைவதில்லை. நான் சொல்லுவேன், எத்தனை ஒரு கேடு உள்ள சந்ததியாக இருந்தாலும், வெக்கப்படுகிற சந்ததியாக இருந்தாலும், வெக்கத்தை நீக்குகிற ஒரு ஆவியானவர், வெக்கத்தை நீக்குகிற ஒரு ஆண்டவர் உங்களுக்காகவும்
எனக்காகவும் அவர் மரித்தவராக அவர் இருக்கிறார். நீங்கள் வாசியுங்கள். நான் முடிக்கிறேன். ரோமாபுரிக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரிக்கு எழுதின நிருபம் 10:11 வாசிக்கும்படியாக இன்னும் ஒரு தியானம் இருக்கிறது, இருந்தாலும் நாம் அதை பார்க்கலாம். ரோமாபுரிக்கு எழுதின நிருபம், ரோமாபுரிக்கு நான் ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் நான் சொல்லிட்டு போயிடுறேன். லூக்கா சுவிசேஷ புத்தகம் 15:12 வாசிக்கும்படியாக ஒரே ஒரு வசனத்தை உங்களிடத்தில் நான் சொல்லிட்டு போகிறேன். லூக்கா சுவிசேஷ புத்தகம் 15:12 வசனத்தை வாசிக்கும்படியாக உங்களை அன்பு. அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி மன்னிக்கணும். மார்க்கு சுவிசேஷ புத்தகம் 8வது அதிகாரம் 38 வசனத்தை வாசிக்கும்படியாக. மார்க் எழுதின சுவிசேஷ புத்தகம். ஆதலால் விபச்சாரமும் பாவமும் உள்ள இந்த சந்ததியில் என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் எவன் வெட்கப்படுவானோ அவனை குறித்து மனுஷகுமாரனும் நமது பிதாவின் மகிமை பொருந்தினவராய் பரிசுத்த தூதர்களோடு கூட வரும்போது வெட்கப்படுவார் என்றார். அல்லேலூயா, ஆமென். நம்மளை ஒரு நாளும் அவர் வெட்கப்படுத்தவே மாட்டாருங்க. ஒரு காரியத்தை மாத்திரம் நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. நம்மளை வெட்கப்படுத்தாததுக்காகத்தான் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் ஏதோனிலே அடிக்கப்பட்டது. ரூத்தினுடைய வயிற்றின் மூலமாய் சந்ததியில் வந்து நமக்காக கொடுக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர். விபச்சாரம் வெட்கப்பட்டு போன ஒரே ஒரு மகனுடைய வாழ்க்கையில் வெட்கத்தை நீக்குகிற நல்ல தகப்பனாக இருப்பார். எல்லாவற்றையும் செய்கிறார். ஆண்டவர் சொல்கிறார், அதனால் விபச்சாரமும் பாவமும் உள்ள இந்த சந்ததி. நீங்கள் ரொம்ப இந்த வசனம் ரொம்ப இட் இஸ் வெரி வெரி டேஞ்சரஸ். உன்னை வெட்கப்படுத்த மாட்டேன், உன்னை எல்லாவற்றிலும் நான் நடத்துவேன். எல்லாவற்றிலும் நம்ம வெட்கப்படுத்தாத நடத்துகிற ஆண்டவரை நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி இந்த வசனத்தை நல்லா கவனிங்க தம்பிங்க. யாராக இருந்தாலும் நீங்கள் இந்த வசனத்தை கவனிங்க. ஆதலால் விபச்சாரமும் பாவமும் உள்ள சந்ததி. என்ன சந்ததி சொல்லுங்க? நீ ரட்சிக்கப்பட்டபடினாலே நீ பாவம் உள்ளவ கிடையாது, நீ விபச்சாரி கிடையாது. ஆனால் சந்ததி எப்படி இருக்குது? விபச்சாரமும் பாவமும் உள்ள சந்ததி. நீ யாருக்காக இயேசுவை மறைக்கிறா? யாருக்காக இயேசுவை நீ அறிக்கையிடாம இருக்கிறா? ஆண்டவர் சொல்றார் பாருங்க, என் வார்த்தைகளை குறித்து இந்த சந்ததியில், எந்த சந்ததியில்? விபச்சாரமும் பாவமும் நிறைந்த சந்ததி. உனக்கு முன்பாக இருக்கிறவன் எத்தனை ஐஸ்வர்யமானாலும், எத்தனை அழகுள்ளவனானாலும், எத்தனை படித்தவனானாலும், எத்தனை மேன்மை உள்ளவனானாலும், எத்தனை பதவி உள்ளவனானாலும், என்ன ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிற வசனம் விபச்சாரமும் பாவமும் உள்ள சந்ததி. இந்த சந்ததி நீ யார் ஒன்னா? யாருக்கு முன்பாக நீ மேன்மை பாராட்டுறா? யாருக்கு முன்பாக நீ என்ன மறைக்கிறா? யாருக்கு முன்பாக என் வார்த்தையை குறித்து மறைக்கிறா? உன் நண்பன் ஆபீஸ்ல வேலை செய்து வாரம் பீர் குடிக்கிற நண்பன்கிட்ட, காலேஜில் பான்கிராப்பும் போதையும் போடுற நண்பன்கிட்ட, அழகுள்ள ஸ்திரீ அவன் முன்னாடி 10 பேர் சுத்துறாங்க காலேஜ்லயும் அலுவலகத்திலும், அந்த ஸ்திரீக்கு முன்பாக நீ ஆண்டவருடைய வார்த்தையை ஆண்டவருடைய பிள்ளை என்பதுக்கு சொல்றதுக்கு வைக்கப்படுறா. இந்த வசனம் நீங்கள் ரொம்ப கவனமாக நீங்கள் பிள்ளைகள் நீங்கள் எடுத்துக்கணும், நம்ம எடுத்துக்கணும். யாருக்கு முன்பாக வைக்கப்படுறா? யாருக்கு? கேடு உள்ள சந்ததிக்கு முன்பாக. எங்கள் சொந்தக்காரங்களாம் பெரிய பெரிய படிப்பு அமெரிக்காவில் வராங்க, ஃபாரின்ல இருக்கிறாங்க. கர்த்தருடைய வேதம் சொல்கிறது விபச்சாரமும் பாவமும் உள்ள சந்ததி. உன்னை என்னை கழுவி மீட்டி எடுத்திருக்கிறார். அவர்களையும் மீட்க சித்தம் கொண்டு இருக்கிறார். அது உன் மூலமா கர்த்தர் மகிமைப்பட அவர் வச்சிருக்கிறார். உன் துதியில் இருக்கிற, உனக்கு இருக்கிற துதியின் மூலமாக அவர்களும் இந்த சுவிசேஷத்தை அறியும்படியாக உன்னை ரட்சித்து இருக்கிறார், உங்களை என்னையும். யாருக்கு முன்பா நீ வைக்கப்படுறா? நான் நிற்கிறேன் இந்த இடத்துல இயேசுவின் நாமத்தினால.
உன் நண்பன் யாரு? நீ வேலை செய்கிற ஒரு அழகான பொண்ணு ஒன்று வருது, அது யாரு? உங்க மேனேஜர் யாரு? உங்க பிரின்சிபல் யாரு? உன் பக்கத்தில் உட்கார்றவனுக்கு இயேசு கிறிஸ்து என்க அறிக்கை எடுக்கிறதுல வெக்கப்படுறிய, அவன் யாரு? உன் பக்கத்தில் இருக்கிற இவர்களுக்கு இயேசுவை சொல்றதுக்கு வெக்கப்படுறிய, அவன் யாரு? ஆண்டவர் சொல்கிறார், விபச்சாரமும் பாவமும் உள்ள சந்ததி. ஆமென். நீங்களும் நானும் பாவமும் விபச்சாரம் உள்ள சந்ததி தான். நீங்களும் நானும் மேன்மையானவர்கள் அல்ல. ஆனால் எப்போது இந்த ஆண்டவருடைய ரத்தம் நம்ம அந்த வெக்கத்திலிருந்து நீக்கிச்சோ, நீங்களும் நானும் பாவமும் விபச்சாரம் உள்ள சந்ததி இல்லை, பரிசுத்த சந்ததியே. பாவமும் விபச்சாரம் உள்ள சந்ததிக்கு நேராக உன் பரிசுத்தத்தில் நீ வெக்கப்படுறியோ? நீ பரிசுத்தமா? நீ பரலோகத்துக்கு சொந்தமான புள்ள. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னும் ஆட்டுக்குட்டி கொடுமை உனக்காக அடிக்கப்பட்டிருக்கிறது. உன்னுடைய சாட்சி, உன்னுடைய வாயிலிருந்து துதி கர்த்தருக்கு வார்த்தைக்கு நீங்களும் நானும் பயப்படுகிறதை கண்டு அவன் மனம் திரும்பபடியாய், அவன் கர்த்தருக்குள்ளாக வரும்படியாக. ஏங்க, சாதாரண மீனவன் பேதுரு ராஜ்யத்தை அசைச்சு ரட்சிக்கப்பட வச்சான். தெரியுமா உங்களுக்கு? வெக்கப்பட்டு என் தலை போயிடும், என் உயிர் போயிடும் அப்படின்னா ரோம சாம்ராஜ்யம் ரட்சிக்கப்பட்டிருக்காது, கொரிந்திய சபை ரட்சிக்கப்பட்டிருக்கிறார், ரோமாபுரி ரட்சிக்கப்பட்டிருக்காது, கலாத்தியர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாது, பிலிப்பியர் பட்டணம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாது, இந்தியா ரட்சிக்கப்பட்டிருக்காது. நீங்களும் நானும் இந்த ரட்சிப்பின் சத்தத்தை கேட்க முடியாது. இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தை சொல்றதுக்கு வெக்கப்படுது. அவன் தலை கொடுத்து தயாரா இருந்தான். ஆனா இன்னைக்கு நம்ம சொல்றதுக்கு வெக்கப்படுறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைய, நீங்க இருக்கீங்க, ஒரு சிலர் நீங்க இருக்கிறீங்க, 4 பிள்ளைங்க இருக்கிறீங்க, நீங்க வேலை செய்யற இடத்துல நீ இயேசுவை ஆராதிக்கிறவனும் தெரியுமா? நல்லா நீங்க கவனிச்சுக்கங்க. இது ரொம்ப 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 ஒரு நம்மை நியாயம் தீர்க்கிற வசனம். ஏசப்பாவனுடைய பிள்ளை என்பதை நீங்க அறிந்திருக்கிறீங்களா? பான் பராக் போட்டு செவுத்துல துப்புற நண்பனுக்காக இயேசுவை மறைக்கிறியா? வார வாரம் பீர் குடிக்கிற நண்பனுக்காக இயேசுவை மறைக்கிறியா? நான் சொல்லுவேன், அலங்காரமான ட்ரெஸ் போட்டுன்னு ஆபீஸில் 4 பேரை மயக்கிற பெண்களுக்கு முன்பாக இயேசுவை நீ மறைக்கிறியா? யாருக்கு முன்பாக மறைக்கிற? விபச்சாரமும் சாபமும் உள்ள சந்ததிக்கு முன்பாக, பாவமும் உள்ள சந்ததிக்கு முன்பாக, மீட்கெடுக்கப்பட்ட வெக்கமுள்ள சந்ததிக்கு முன்பாக. வெக்கப்படாத சந்ததி நீ இயேசு குறித்து வெக்கப்படுறியா? நான் இதோட நிறுத்திக் கொள்கிறேன். அதனால் எல்லாரும் அந்த வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். எல்லாரும் என்னோட கூட வாசிங்க. அந்தம்மா கிட்ட மைக்கு கொடுங்க. வாசிங்கம்மா. அது வசனம்னா என்ன தெரியல. 8வது அதிகாரம், மார்க் 8வது அதிகாரம். ஆதலால் விபச்சாரமும் பாவம். பொறுமையா நிறுத்தி வாசிங்க, எல்லாரும் கவனிங்க அந்த வசனத்துக்குள்ளாக. எல்லாரும் கவனிங்க. ஆதலால் விபச்சாரமும் பாவமுள்ள இந்த சந்ததி. எந்த சந்ததி? உன் பக்கத்துல உட்கார்ற சந்ததி. அவங்க கிட்ட போயிட்டு நீ சொல்லாத நீ விபச்சாரம் பாவம் உள்ளவங்க அப்படி சொல்றதுக்காக இது இல்லை. இது பெரிய தேவ ரகசியம். அவங்க கிட்ட விபச்சார சந்ததி, நீ பாவ சந்ததி, நேற்று எங்க சர்ச்சில் சொன்னாங்க அப்படின்னு சொல்றதுக்கு இல்லை. உன் இருதயத்தில் வைத்து கொண்டு நீ மீட்கப்பட்ட சந்ததி, அது பாவம் உள்ள சந்ததி. அதற்கு முன்பாக நீ வெக்கப்படாத கிறிஸ்தவங்களாயிரு. தொடர்ந்து வாசிங்க. என்னை குறித்தும் என் வார்த்தை குறித்தும். என்னை குறித்தனா யாரு? உன் வெக்கத்தை நீக்கி உன் நிர்வாணத்தை மூடி நீ கெட்டு போய் போன போது உனக்காக ஒரு கொழுத்த கன்றுக்குட்டி அடித்த தகப்பனுக்கு முன்பாக. தகப்பன் யார்? அந்த தகப்பன் சொல்லுங்க, யார் அந்த தகப்பன்? தம்பி சித்தா, யார்ப்பா அந்த தகப்பன்? புசு புசுன்னு வருது. 4 பேருக்கு முன்னாடி வாய் புசு இருந்து. இங்க இயேசுவின் நாமம் சொல்றதுக்கு வெக்கப்படுற இல்லையா? இங்க கர்த்தரை ஆராதிக்கிற இடம், கர்த்தரை துதிக்கிற இடத்துல இயேசு நாமத்தை சொல்றதுக்கு வெக்கம். அப்ப நீ எப்படி விபச்சார சந்ததி பாவமுள்ள சந்ததியில போல ஏசப்பா எங்க தகப்பன்னு சொல்ல முடியும்? யாருப்பா தகப்பன்? வரமாட்டேது பாருப்பா.
என்ன பிசாசு என்ன மாதிரி பண்ணி வச்சுக்கிறான் பார்த்தீங்களா பிள்ளைங்களை. ஏங்க நீங்க நல்லா கவனிங்க. இது சித்தாவை மாத்திரம் இல்லை, ஜானை கேட்டாலும் அப்படித்தான், ஜோயில கேட்டாலும் அப்படித்தான், ஏன் நம்மளையே கேட்டாலும் எஸ் அப்படின்னு. பிசாசு எப்படி பண்ணி வச்சிருக்கிறான் பாருங்க, எவ்வளவு கேவலமா பண்ணி வச்சிருக்கலாம் பாருங்க. இயேசுவினுடைய நாமத்தை எங்க சொல்ல முடியல, அவர் வீட்டில் சொல்ல முடியல. அவர் மாமிசத்தையும் ரத்தத்தையும் பானம் பண்ணுகிற இடத்துல தைரியமா சொல்ல முடியல. இங்க அதிகமான பேர் கூட இல்லை, அவர்களுக்கு முன்பாக வாய் திறக்க முடியல. வெக்கம், எப்படி ஒரு வெக்கத்தை பிசாசு வச்சா பாருங்க ஏதோன்ல. அதான் ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து கேட்கிறாரு, உன்னை நிர்வாணின்னு யார் சொன்னா? இயேசு நாமத்தை சொல்றதுக்கு நீ வெக்கப்படக்கூடாது. அல்லேலூயா, ஆமென். இயேசு ரத்தம் ஜெயம் சொல்லு. வரமாட்டேந்தப்பா, வரமாட்டேந்த. சத்தமா வரணும் இல்லை, இயேசுவின் ரத்தம் ஜெயம் வரணுமா வேணாவா? வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. எவன் என்னை குறித்தும் என் வார்த்தையை குறித்தும் எவன் வெட்கப்படுவானோ, வாசிங்க, தொடர்ந்து வாசி. அவனை குறித்து மனுஷகுமாரனும் தமது பிதாவின் மகிமை பொருந்தியவராய் பரிசுத்த தூதர்களோடு கூட வரும்போது வெட்கப்படுவான். இப்போ இங்க சூழ்நிலைக்கு நீ ஏழையா இருந்தாலும், நீ ரொம்ப இதுவா இருந்தாலும், நீ படிக்காதவங்களா இருந்தாலும், நீங்க அதுக்கெல்லாம் ஆண்டவர் வெக்கமே இல்லை. உன்னை அபிஷேகத்தினால நிரக்கி உன்னை கம்பீரமா உன்னை நடப்போட சொல்லி உன் வாயில துதிய வைக்கிற ஆண்டவர் எப்போதான் உன்னை குறித்து வெக்கப்படுவாருன்னார்னா, இந்த கேடுகட்ட சந்ததிக்கு முன்பாக என் நாமத்தை குறித்தும் என்ன குறித்தும் சொல்றதுக்கு வெக்கப்படுற இல்லையா, அப்போதான் நான் வெக்கப்படுவேன். ஏன் வெக்கப்படுவேன்னா, அந்த ஆட்டுக்குட்டியினுடைய கொழுமை உங்களிடத்திலிருந்து என்னிடத்திலிருந்து எடுத்து போடப்படும். ஆமென். அந்த ஆட்டுக்குட்டியினுடைய மீட்பு உங்களிடத்திலிருந்து என்னிடத்திலிருந்து எடுத்து போடப்படும். வெக்க நம்மை மூடும். ஆமென். வெக்க நம்ம மூடும். நான் சொல்லுவேன், இந்த இயேசுவின் நாமத்தை குறித்து வெக்கப்படாம எவ்வளவுதான் நீங்க சாட்சியா வாழறீங்களோ, மகிமையா வாழறீங்களோ, அது வரைக்கும் இந்த கொழுத்த கன்றுக்குட்டி உங்களுக்காக அடிக்கப்பட்டதாக இருக்கும். நீங்க எத்தனை தான் சூழ்நிலையில இருந்தாலும். ஆனா எப்போ இந்த நாமத்தை குறித்து வெக்கப்படுகிறீர்களோ, என்னை குறித்தும் இந்த வார்த்தையை குறித்தும் ஆண்டவருக்கு நல்லா தெரியும். பிசாசு ஜனங்களுக்கு முன்பாக இயேசுனால வெக்கங்க தெரியுமா உங்களுக்கு? எந்த காரியம் ஒன்றா பண்ணிடலாம், என்ன ஒன்றா பண்ணிடலாம். சினிமாவுக்கு போகலாம், கூத்தடிக்கலாம், கொட்டாக போகலாம், கும்மி கூடி மதுபானம் அருந்தலாம். அதெல்லாம் மேன்மை. எங்கே போயிட்டு வந்தேன்? ரெஸ்டாரண்ட் போயிட்டு வந்தேன். எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நாங்கள் சேர்ந்து பீர் குடித்தோம், நாங்கள் அதை பண்ணோம், நாங்கள் இதை பண்ணோம். அதுக்கெல்லாம் வெக்கல. ஸ்டேட்டஸ் போடலாம், என்ன ஒன்றா போடலாம், அசுத்தம் பண்ணுறதுல என்ன ஒன்றா போடலாம். ஆனால் இயேசுவும் புள்ள நீ நல்லா துதித்து ஆராதிக்கிறதுல ஒரு ஸ்டேட்டஸ் போடு. ஆண்டவரோட பிள்ளை என்கிறத நீ வெளிப்படுத்த ஒரு ஸ்டேட்டஸ் போட்டு இருக்கிறியா? எப்படி பிசாசு பண்ணி வச்சு. அதனால தான் அவர் சொல்றாரு, வெக்கப்படுத்தாத உன்னை நடத்தினான். என்னுடைய பலியே உன்னை வெக்கப்படுத்தாம, உன் பிள்ளைகளை வெக்கப்படுத்தாம, உன் சூழ்நிலைகளை வெக்கப்படுத்தாம இருக்கிற காரியம்தான். இப்படி வெக்கத்திருந்து மீட்டெடுத்த என்னை குறித்தும் என் வார்த்தை குறித்தும் நீ வெக்கப்படுவாய். ஆனால் ஒரு நாள் தமது பிதாவின் மகிமையோடு கூட நான் வருகிற போது, பரிசுத்த தூதரோடு வருகிற போது நம்ம குறித்து வெக்கப்படுவார். ஆமென். அல்லேலூயா, ஆமென். நிச்சயமா இது நடக்கும். சொல்றது இயேசு கிறிஸ்து. ஆண்டவருடைய நாமத்தை அறிக்கையிடுதல வெக்கப்படும். எத்தனை கோட்டீஸ்வரம் உன் சொந்தக்காரனா இருந்தாலும் சரி, எத்தனை அறிவாளி உன் கிளாஸ்ல இருந்தாலும் சரி, எத்தனை அழகுள்ளவன் உன் கம்பெனியில் இருந்தாலும் சரி, நான் இயேசுனுடைய பிள்ளை என்பதை நீ பறைசாற்று, தெரிவி, அறிவி. நீ வாயில சொல்றதுக்கு உன்னால முடியலனாலும் சில உன்னுடைய எல்லாவித துதியினாலும் கனத்தினாலும் மகிமையினாலும் செய்கையினால ஆண்டவரை நீ அறிவிச்சு கொண்டே இரு. அல்லேலூயா, ஆமென். ஆண்டவருடைய நாமத்தை சொல்றதுக்கு வெக்கவே படாத. இயேசுவின் பிள்ளை என்பதை சொல்லி அவர்கள் அதுதான் அறிந்தவர்கள் அநேக அடிக்கப்படுவாங்க, அறியாதவர்கள் ஒன்றும் இல்லை. உங்களை என்ன ஆண்டவர் ஏன் வெக்கத்தை விட்டு நீக்கினார்னா, அவரை வெக்கப்படாமல் அறிவிக்கிறதுக்காக தான், அவரை வெக்கப்படாமல் வாழ வைக்கிறதுக்காகத்தான் உங்கள்கிட்ட
மற்றவங்ககிட்ட வாழ வைக்கிறதுக்காகத்தான் உங்களையும் நம்ம ஒன்றும் இல்லாமல் வெக்கப்பட்டு போன நம்ம தெரிந்து கொண்டார். நீ இன்னும் அவருடைய நாமத்தை குறித்து வெக்கப்படுவாயானால் அவருடைய வருகை வருகிற போது நிச்சயமாக நம்மை குறித்து நிச்சயமாக ஆண்டவர் வெக்கப்படும். அந்த நாளிலே நீங்கள் வெக்கப்பட்டு போகாதபடிக்கு உளையான வெக்கத்திலிருந்து மீட்டெடுத்த நம்முடைய ஆண்டவரை, நமக்காக கொழுத்த கன்றை ஏதோனிலே அடித்தவர், கேடுகட்டு போன பிறகு பண்டின் தவிட்டு தின்னே மனதாயிருந்து ஓடி அந்த தகப்பணத்தில் போன போது கொழுத்த கன்றை அடித்தவர், இப்படிப்பட்ட தேவனுக்காக ஒரு நாளும் நீங்கள் வெக்கப்படவே படாதீங்க. இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு வருகையிலும் ஆண்டவர் வெக்கப்படாமல் இருப்பார்கள். அல்லேலூயா. வாழ்க்கையில் மாத்திரமல்ல, அவருடைய வருகையிலும் நம்மை வெக்கவே படுத்த மாட்டார். நாம் கண்களை மூடி நான் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, உம்மை உயர்த்துக. ஒரு நிமிஷம் சொல்லுங்களேன். என்னை வெக்கப்படுத்தாத தேவன், அல்லேலூயா. உங்கள் இருதயத்தில் ஆழத்திருந்து சொல்லுங்கள், இந்த இயேசுவின் நாமம் யாருக்கு முன்பாக நீ ஆண்டவரை குறித்து வார்த்தையை குறித்து வெக்கப்படுறா? யா, உன்னோட கூட சுற்றி நிற்கிற சந்ததி பாவமும் விபச்சாரமும் உள்ள சந்ததி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, உங்களை குறித்து சாட்சி உண்டாகணும் அப்பா. என் ஜனங்கள் ஒரு நாளும் வெக்கப்பட்டு போவதில்லை. அவருடைய துதியும் அவருடைய மகிமையும் என்றென்றைக்கும் மற்றவர்களுக்கு அது மகிழ்ச்சியாக இருக்கும். மகிழ்வார்கள். நம்முடைய துதி கர்த்தர் வெக்கத்தால் நீக்கப்பட்ட பிள்ளைகளுடைய வாயிலே துதி சத்தம் இருக்கும், சோத்திரத்தினுடைய சத்தம் இருக்கும். இதை கண்டு மற்றவர்கள் அவர்கள் அவர்கள் மகிழ்ச்சி ஆவார்கள். என் ஆண்டவர் உனக்காக எனக்காக உளையாத சேற்றில் இருந்த நமக்காக, பாவத்தில் இருந்த பாவத்தினுடைய சந்ததியா இருந்த தரித்திரத்தினுடைய சந்ததியா இருந்த சாபத்தினுடைய சந்ததியாக இருந்த வெளியேற பெற்ற ஆட்டுக்குட்டியான ரத்தத்திலே நம்மை மீட்க கொண்டார். ஏதோ காசு கொடுத்து பணம் கொடுத்தோ அல்லது தங்கத்தை கொடுத்தோ நீங்கள் பொன்னினாலும் வெள்ளியினாலும் மீட்கப்படாமல் வெளியேற பெற்ற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகரினுடைய இரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய வெக்கமானது அதன் மூலமாக நம்ம நீக்கப்பட்டிருக்கிறது. அந்த விலையேற பெற்ற இரத்தத்தை குறித்தும் நாம் வெக்கப்படுவோமானால் நம்முடைய வாழ்க்கையே வெக்கப்பட்டு போயிடும்பா. நம்முடைய வாழ்க்கையே வெக்கப்பட்டு போயிடும். நாம் நரகத்தில் தள்ளப்படுகிற போது பிசாசு சொல்லுவான், பெரிய சர்ச்சைக்கு போயிட்டு என்னென்னவோ வேதத்தெல்லாம் வச்சுட்டு பண்ணியே, ஒரு நாளும் சர்ச்சைக்கு குறைவில்லாமல் இருந்தியே, இனி ஏன் நீ நரகத்தில் இருக்கிற? சில ஆண்டவரே, நான் சர்ச்சைக்கு போனேன், எல்லாம் பண்ணேன், ஆனால் உங்கள் நாமத்தை குறித்து இந்த கேடுகட்ட சந்ததிக்கு முன்பாக நான் வெக்கப்பட்டேன்ப்பா. என்னை இயேசுவின் பிள்ளை, இயேசுனுடைய நாமத்தை சொல்ல, இயேசுவை துதிக்க, அவர் வாயில என் துதியை வச்சு மற்றவர்களை மகிழ பண்ணேன். என் வெக்க நீங்கின உமக்காக நான் வாழ்வேன் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை அறிக்கையிடுவேன். இப்போ வாழ்கிற வாழ்க்கை மாத்திரமல்ல, நீ பிதாவின் மகிமையோடும் எல்லா தூதர்கள் மகிமையோடும் பரிசுத்தாவினுடைய மகிமையோடு நீ வருகிற போது வெக்கப்படாத பிள்ளைகளா நான் இருக்கும்படி என் வெக்கத்தை நீக்காண்டவர, என் வெக்கத்தை நீக்கும். இந்த பிள்ளைகளுக்கு பணத்தை கொடுங்க. எங்கள் பிள்ளைகளுக்கு வெக்க நீர் நீக்கினதற்காக நன்றி. எங்களுக்காக ஒரு கொடுமையான ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டதற்காக நன்றி ஆண்டவரே, நன்றி. இப்படி ஒரு பந்தியை பெற்றுக்கொண்ட நாங்கள், இப்படி ஒரு தகப்பன் இருக்கிறார், எங்களை வெக்கப்படுத்தாமல் நடத்துகிறார் என்பதை சொல்வதை ஒருபோது உங்கள் வார்த்தை குறித்தோ உண்மை குறித்தோ நாங்கள் வெக்கப்படக்கூடாதப்பா, வெக்கப்படக்கூடாது. பலத்தை தாங்க. இந்த 11 மாதங்கள் கண்ணின் மணி போல எங்களை பாதுகாத்து வந்தீர். வெக்கப்பட்டு போன எல்லா நேரங்களிலும் வெக்கப்படாமல் இன்றைக்கும் உம்மை துதிக்க, உம்மை போற்ற, உம்மை பாட எங்கள் பிள்ளைகளோடு கூட எங்கள் சந்ததியோடு கூட நாங்கள் இருப்பதற்காக நன்றி. வருகிற நாட்களையும் உமது கரத்திலே அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. தேவைகளை அர்ப்பணிக்கிறோம், பலவீனங்களை அர்ப்பணிக்கிறோம் ஐயா. தனிமையை உமக்கு முன்பாக அர்ப்பணிக்கிறோம். நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் ஐயா. அந்த உணர்வு எங்களுக்கு வரணும். யார் எங்களுக்கு இல்லைனாலும் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். யார் எங்களுக்கு ஒத்தாசை வரலனாலும் எங்களோடு கூட இருக்கிறீர். அதை விட மேலாக எத்தனை நான் பாழான தேசத்தில் இருந்தாலும் எங்கள் தகப்பனிடத்தில் வந்தால் அவர் வெக்கவே படுத்த மாட்டார். என்னுடைய வெக்கத்தை பற்றியே அவர் பேச மாட்டார். என்னை மறுபடியும் மகனா மகளா ஏற்றுக்கொண்டுவார் என்கிற விசுவாசம் நமக்கு இருக்கணும்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் பிள்ளைகளை உமது கரத்தில் அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, கடந்த மாதங்கள் முழுவதும் கண்ணின் மணி போல போக்கிலும் வரத்தில் எல்லாவற்றிலும் பாதுகாத்து கொண்டீர் தகப்பனே. வருகிற நாட்களிலும் உம்முடைய பிள்ளைகளாக, வெக்கப்படாத பிள்ளைகளாக நாங்கள் வாழ்ந்திருக்க எங்களுக்கு கிருபை செய்யும். எல்லா துதி கன மகிமை உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். ஆண்டவரும் மீட்பரும் இரட்சகருமாக எம்பெருமான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுகுள்ளமே அவருடைய பசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாமல் நீதியின் மேல் நடந்து நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து மனத்தாழ்மையோடு உங்கள் பாதம் அமர்ந்திருக்க கர்த்தர் கிருபை செய்யும். பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்த ஆவியானவர்னாலும் இரக்கமும் கிருபையும் தயவும் பரிசுத்தமும் நம்முடைய வாழ்க்கையிலே உண்டாவதாக. பிதாவே உம்மை உயர்த்துகிறோம், துதிக்கிறோம். கர்த்தராகிய இயேசுவே உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். எங்கள் நல்ல பரிசுத்த ஆவியானவரே உம்மை போற்றுகிறோம், எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் உங்களோடு கூட வெட்கப்படாமல் உங்கள் வாழ்க்கையை நடத்துவாரா.